எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இறை இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 3 முக்கிய பகுதியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் 3 முக்கிய உன்னதமான வழிபாடாக இருக்கின்ற பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி என்ற ஒரு வட்டத்திற்குள் நாம் வந்துள்ளோம். இன்று சிறப்பாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பெரிய வியாழன் என்ற ஒரு அன்பின் நாளை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாள் மகிழ்ச்சியும் கசப்பும் நிறைந்த நாள். இன்றைய தினம் மீட்பின் வரலாற்றில் ஒரு அன்பின் நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் குருத்துவத்தில் சாதாரண மக்களுக்கும் பங்கு கொடுத்து தன் குருதியையும் உடலையும் உணவாக தந்த புனித நாள். எனவேதான் இந்த நாள் பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த அருமையான சிறப்பான நாளில் 3 கோணங்களான அன்பு, நற்கருணை, குருத்துவம் என்ற அடிப்படையில் சிந்திப்பது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். முதலாவதாக அன்பு. அன்பை பற்றி போதிக்காத மதமே இந்த உலகத்தில் இல்லை. எந்த ஒரு மதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அங்கே அன்பு விதைக்கப்படுகிறது, அங்கே அன்பு சுட்டி காட்டப்படுகிறது, அங்கே அன்பு உயர்த்தி காட்டப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மனித வரலாற்றில், மீட்பின் வரலாற்றில், ஏன் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில், இந்த கலாச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய புரட்சியை அன்பால் கொண்டு வந்தவர் என்றால் மிகையாகாது. அன்பு என்றால் எப்படித்தான் இருக்க வேண்டும், எப்படித்தான் இருக்கிறது, எப்படித்தான் இருக்க போகிறது என்பதற்கு ஒரு வடிவம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வடிவத்தின்படி வாழ்ந்ததும் நாம் தான். எனவேதான் விவிலியத்தில் நாம் எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும், எடுத்து பார்த்தாலும் அங்கே அன்பு போதிக்கப்பட்டிருக்கின்றது, அங்கே அன்பு விதைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அன்பின் பொருளும் அதனுடைய அர்த்தமும் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்ததை வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதன்படி வாழ்ந்தார் என்பது மிகையாகாது. ஏனெனில் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவிடம் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி தாம் கல்வாரி பலையில் தன் புதிய கட்டளையை தானே முன்வந்து அதை நிறைவேற்றுகிறார். தன்னுடைய பாடுகளாலும், தன்னுடைய மரணத்தாலும், தன்னுடைய அயராத தியாகத்தாலும், தன்னலமற்ற அன்பாலும், நிபந்தனையற்ற அன்பாலும் அதை வெளிக்காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட தன்னலமற்ற நிபந்தனை அற்ற அன்பு நம்மிடத்திலும், நாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கு, ஏன் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குமே இந்த தன்னலமற்ற நிபந்தனை அற்ற அன்பு தேவைப்படுகிறது. தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில், சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்குமே மார்ட்டின் லூதர் கிங்கை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவர் ஒரு கட்டத்தில் கருப்பின மக்கள் குருவானவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு தன்னுடைய குருத்துவத்தை போதிப்பதை நிறுத்திவிட்டு கருப்பின மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக அவர் பாடுபடுகிறார், போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவருக்கு வேண்டாம் என்று பல கோரிக்கைகள், பல அறிவுரைகளை கூறுகின்றன. இருந்த போதிலும் அவருடைய எதிரிகள் அவரை பல முறை பல வழிகளில் தாக்குகின்றனர். இன்னும் அதிகமாக சொல்ல போனோம் என்றால் அவருடைய வீட்டிற்கு முன்பு 3 முறை வெடிகுண்டு வைக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக நடந்திருந்த போதும் நண்பர்கள் மீண்டும் மீண்டுமாக அவருக்கு அறிவுரை கூறுகிறார்கள், இது வேண்டாம், இந்த போராட்டத்தை விட்டுவிடுங்கள் என்று. ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் இயேசுவை சுட்டி காண்பித்து, இந்த மனிதர் எனக்காக ஒரு துளி இரத்தம், கடைசி வரை ஒரு துளி இரத்தத்தை சிந்தி எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், நானும் அவரை போல என் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் சில மதவெறி பிடித்த வெள்ளையர்களால் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, இப்படிப்பட்ட தன்னலமற்ற நிபந்தனை அற்ற அன்புதான் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
சொல்கிறார், பணிவடை பெறுவதற்கு அன்று பணிவடை புரியவே நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து இந்த சமூகத்திற்கு அன்பினால் மட்டுமே மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் என்பதில் நாம் மிகையாகாது. எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் அன்பை போதிப்போம். மார்ட்டின் லூதர் கிங்கை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அன்பை மட்டுமே போதிக்கக்கூடியவர்களாக, அன்பை மட்டுமே பிறருக்கு எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இப்படிப்பட்ட அன்பில், தன்னலமற்ற நிபந்தனைப்பட்ட அன்பில் இருந்துதான் நற்கருணை பிறக்கிறது என்று சொன்னால் அது மிகையாது. நாம் அனைவரும் உட்கொள்ளக்கூடிய நற்கருணையாக, ஆன்மீக உணவாக இருக்கின்ற இந்த நற்கருணையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தான் ஏற்படுத்தினார். அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அடையாளமாக, அச்சாணியாக, விசுவாசத்தின் மையமாக இருக்கின்ற இந்த நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நாள் இந்த நாள். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக உணவு என்னும் பெயரில் அந்த நற்கருணை அங்கே பரிமாறப்படுகிறது, அதை நாம் உட்கொள்கின்றோம். ஆனால் அந்த நற்கருணை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எந்த விதமான பாதிப்பை நம்மில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், உடனே நமக்கு பசி எடுக்கிறது, ஒரு 2 இட்லியோ 2 பரோட்டாவோ சாப்பிடுறோம். உடனே சாப்பிட்ட உடனே அடுத்த கணம் அடுத்த வேலையை சென்று அந்த பயணத்தை நாம் தொடர்கின்றோம். அதே போலதான் நாமும் திருப்பலியில் நாம் படிக்கணும். குறிப்பாக ஞாயிறு திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கெடுக்கின்றோம். ஞாயிறு காலை திருப்பலிக்கு நாம் வருகின்றோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நாம் பங்கெடுத்து பக்தியாகவும் மிகவும் ஆழமான சிந்தனையோடு நாம் பங்கெடுத்து அந்த ஆன்மீக உணவை நாம் உட்கொள்கின்றோம். அப்படி உண்ணுகின்ற அந்த நற்கருணை, திவ்ய நற்கருணை, அப்படி உண்ணுகின்ற அந்த ஆன்மீக உணவு எப்படிப்பட்ட தாக்கத்தை, எப்படிப்பட்ட மாற்றத்தை நம்மில் கொண்டு வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்கிறார். பாஸ்கா மறை உண்மையில் இருந்துதான் திருச்சபை பிறக்கிறது. எனவேதான் நற்கருணை எல்லா திருவரு சாதனங்களிலும் முக்கியமானது, அது திருச்சபையின் மையமாகவும் உச்சக்கட்டமாகவும் இருக்கிறது என்று சொல்கின்றார். எனவே இந்த நாளிலே நற்கருணையை பற்றி, நற்கருணை மேன்மையை சொல்வது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. எனவே நம்முடைய திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையிலேயே நற்கருணையின் புனிதர்கள், அதாவது செயின்ட்ஸ் ஆஃப் யூகரிஸ்டிக் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி ஒரு 5 புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக சென்ட் ஜோசப் ஆஃப் கப்பர்த்தினோ. இவர் ஒரு குருவானவர், ஒரு கடுமையான நபர் துறவர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடன் உள்ள சக குருக்களிடம் அவர் சொல்கிறார், என்று நான் நற்கருணை பெறாமல் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றனோ அன்று நான் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார். அன்று அவர் சொன்னது போலவே அவர் நற்கருணை எடுக்காத நாள் இறப்பு நாளாக இருக்கிறது. இவர் தன்னுடைய கடைசி காலத்தில் வெறுமனே நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக புனித நிக்கோலாஸ். இவர் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகின்றார். ஒரு கட்டத்தில் மனைவி பிள்ளைகள் அனைவரையும் விட்டுவிட்டு ஒரு காட்டிற்கு செல்கிறார். அங்கே கடும் நப துறவர வாழ்க்கை வாழ்கிறார். அங்கே அவர் கிட்டத்தட்ட 20 வருடம் வெறுமனே நற்கருணை மட்டும் உண்டு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல புனித கேத்தரின் அம்மாள் பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கிட்டத்தட்ட 10 வருடம் வெறுமனே தன்னையும் நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல புனித லித்வினா என்பவர், இவர் தனது 15வது வயதில் ஐஸ் ஸ்கேட்டிங் என்று விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவர் 2 கைகளையும் கால்களையும் இழக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய ஆண்டவர் மீது உள்ள அன்பாலும் பக்தியினாலும், அந்த நற்கருணை மீது தீராத ஆசையினாலும் அளவற்ற பக்தியினாலும் அவர் கிட்டத்தட்ட தன் வாழ்க்கை முழுவதுமே வெறுமனே நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக புனித ஆஞ்சலா, இவர் தனது 40 வயதில் தான் துறவர வாழ்க்கைக்கு நுழைகிறார். அன்றிலிருந்து அவர் துறவர வாழ்க்கையில் நுழைந்ததிலிருந்து அவர் இறக்கும் வரை வெறுமனே நற்கருணையை மட்டுமே, திவ்ய நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தார். அது புனிதத்தின் அடையாளமாக, ஆண்டவர் உண்மையில் புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி பல புனிதர்கள் திருச்சபையிலேயே வெறுமனே நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நற்கருணையுடைய சக்தி, அந்த நற்கருணையின் மீது இருக்கின்ற ஆழம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த புனிதர்கள் போல நற்கருணையில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடைபெறுகிறது. இந்த திருப்பலியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் பறைசாற்றப்படுகிறது. அந்த திரு உடலுக்கும் திரு ரத்தத்துக்காக நாம் ஏங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவமாய் தவம் இருக்க வேண்டும். நாம் அனைவருக்குமே இந்த நற்கருணை மட்டுமே முதன்மை உணவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து வாழும்போது நிச்சயமாக நாமும் இந்த புனிதர்களை போல நற்கரின் மீது தீராத ஆர்வமும் தீராத பக்தியும் கொண்டு அவர்களை போல வாழ முடியும் என்பது நாம் முழுமையாக நம்புவோம். அப்படிப்பட்ட மாபெரும் நற்கருணையில், இப்படிப்பட்ட மாபெரும் ஆன்மீக உணவில் இருந்துதான் குருத்துவம் பிறக்கிறது. இப்படிப்பட்ட நற்கருணையை, இப்படி மாபெரும் திரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பவர் குரு. அதனால்தான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்கிறார், நற்கருணை இல்லை என்றால் குருக்கள் இல்லை, குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை என்று சொல்கிறார். ஆகவே குருக்கள் தான் ஒரு சாதாரண அப்பத்தையும் சாதாரண ரசத்தையும் புனிதமான அப்பமாகவும் புனிதமான இரத்தமாகவும் மாற்றி கொடுப்பவர் குருவானவர் என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. அவர் ஒருவர் மட்டுமே அந்த புனித அப்பத்தையும் புனித உடலையும் இரண்டையும் புனிதமாக மாற்றி கொடுக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் குருவானவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பாக பிரதிநிதியாக இருந்து செயல்படுகிறார். ஆக இப்படி பல அம்சங்களை கொண்ட குருவானவர் இன்று வாழக்கூடிய சமூகத்தில், நாம் வாழக்கூடிய மக்கள் முன்னிலையில் மிகவும் கேவலமாக, இன்னும் ஒரு சில இடங்களில் தவறாக சித்தரிக்கப்படுகிறார். இன்னும் ஒரு சில இடங்களில் அவர் அடித்து விரட்டப்படுகிறார். இன்னும் ஒரு சில இடங்களில் அவரை சாதி மதம் என்ற ஒரு பார்வையில் அவர் விரட்டப்படுகிறார். இன்னும் ஒரு சில இடங்களில் பல குற்றச்சாட்டுகளையும் பல பழி சுமைகளையும் அவர்கள் மீது திணிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சவால்களையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் குருக்கள். எனவே இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்னவென்றால், குருவானவர் என்பவர் யார், மக்கள் என்பவர் யார், ஒரு சரியான புரிதல் நம்மிடத்திலே இல்லை என்பதை நான் உணர்கிறேன். ஒரு அரசனுக்கு பிறந்த நாள் நடக்கிறது. மக்கள் அனைவரையும் அழைக்கிறார். அங்கே அறுசுவை உணவு பரிமாறப்படுகிறது. அரசன் இறுதியாக மக்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறான். உடனே மக்கள் அனைவரையும் அழைத்து, மக்களே, நீங்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே அந்த அரசர் சொல்கிறார், இந்த அரண்மனையில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அங்கு இருக்கின்ற பொருட்களை நீங்கள் தொட்டு அந்த பொருட்களை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று அரசர் சொல்கிறார். உடனே மக்கள் எல்லாரும் நாலா பக்கமும் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதை விரும்பியதை தொட்டு அதை சொந்தமாக்கி கொள்கிறார். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அனாதை. அந்த சிறுமியை பார்த்து அந்த அரசன் கேட்கிறார், ஏனம்மா, உனக்கு எதுவும் வேண்டாமா, போய் இங்க உள்ள பொருட்களை எல்லாம் தொட்டு சொந்தமாக்கி கொள் என்று அந்த சிறுமியிடம் சொல்கிறார். அந்த சிறுமி சொல்கிறார், அரசே, இங்கே உள்ள எல்லா பொருட்களையும் தொட்டு அதை சொந்தமாக்கி கொள்ள என்னால் முடியுமா என்று கேட்கிறார். உடனே அரசா, நீ தொட்டது எல்லாம் நீ உன் சொந்தமாக்கி கொள் என்று சொல்கிறார். உடனே அந்த சிறுமி வேகமாக ஓடி போய் அந்த அரசரை தொடுகிறார். அந்த அரசரை தொட்டு, அரசரே, இங்க உள்ள அரண்மனையிலே இந்த பொருட்கள் தான் எனக்கு ரொம்பவும் பிடித்ததாக இருக்கிறது, முக்கியமானதாக இருக்கிறது என்று அந்த சிறுமி சொல்கிறார். எனவே உடனே அந்த அரசர் அந்த குழந்தையின் மீது இருந்த அந்த பற்றால், அந்த அன்பால் அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறார் சந்தோஷமாக. அன்புக்குரியவர்களே, எப்படித்தான் அந்த சிறுமியை போல, அந்த மன்னர் கொடுத்த அந்த வாய்ப்புகளை போல நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் கட்டத்திலும் பல வாய்ப்புகள் கடவுள் முன்னிலையில் கொடுக்கப்படுகின்றது. அப்படித்தான் குருத்துவம், திருமணம் என்ற ஒரு வாய்ப்பு நம் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்படுகிறது. ஏன் திருச்சபையில் கூட திருவரு சாதனங்களில் திருமணம் குருத்துவம் என்று பிரித்து வைக்கின்றது. ஒரு தனிநபர் இரண்டையுமே ஒரே நேரத்திலோ அல்லது மற்ற நேரத்திலோ அதை பெற முடியாது. ஒரு நபர் ஏதாவது ஒன்றை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த திருச்சபை நமக்கு முன்வைக்கிறது. எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு திருமணமா குருத்துவமா என்ற ஒரு நிலைக்கு நாம் வருகின்ற போது, குருக்களாகிய நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக் கொண்டு குருத்துவம் என்று சொல்லி அந்த குருத்துவத்தில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குருத்துவத்தின் தலைவராக இருப்பவரை நாங்கள் பற்றி கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் திருமணம் என்று சொல்லி திரு குடும்பத்தை மரியா, யோசேப்பு, இயேசு என்று நீங்கள் அவரை தொட்டு தழுவிக் கொள்கிறீர்கள். இதைத்தான் நான் பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கின்றது.
திருமணத்தில் இருப்பவர்கள் அந்த திருக்குடும்பத்தை போல வாழ ஆசிக்க முன்வருகிறீர்கள். குருக்களாகிய நாங்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாங்கள் யாசிக்கின்றோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம் என்றால், குருக்கள் அல்லாதோர் நீங்கள் பொது குருத்துவத்தின் வழியாக, திருமுறைக்கின் வழியாக நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். நாங்கள் பொது குருத்துவத்தின் வழியாக நாங்கள் இந்த பணியை, இந்த மாபெரும் திருநிகழ்ச்சியை நிகழ்த்த நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். அப்படிப்பட்ட குருவானவரை நீங்கள் ஒருபோதும் இழிவாகவோ தரக்குறைவாகவோ அல்லது பல விமர்சனங்களாலோ அவர்களை சித்தரித்து விடாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுக்கு கூட சொந்த ஊரில் அவர் புறக்கணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பல பழிகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் மீது சுமத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாவிலே மிகவும் கேவலமான சிலுவை சாவை அவருக்கு கொடுத்து அவரை கேவலப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பல கேவலமான நிகழ்வுகளையும் பல அவமானங்களையும் பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மாபெரும் பணியை செய்யக்கூடியவர்கள் தான் குருக்கள். கிறிஸ்துவின் மனநிலையிலிருந்து செயல்படக்கூடியவர்கள் தான் குருக்கள். அவர்களை ஒருபோதும் அவதூறாக பல தவறான செயல்களால் அவர்களை சித்தரித்து பல பொய் குற்றச்சாட்டுகளை சாதி மதம் என்ற பெயரில் அவரை திணித்து விடாதீர்கள். நீங்கள் திணிப்பது போதெல்லாம், நீங்கள் நல்லது அல்லது கெட்டது நீங்கள் செய்கின்ற போதெல்லாம் குருக்களுக்கு அதை நீங்கள் கிறிஸ்துவுக்கே செய்வீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே இந்த நாளில் மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாடுகின்ற இந்த பெரிய வியாழனில் குருக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அவர்கள் செய்யக்கூடிய பணிக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நாம் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.